ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை மையமாக வைத்துத்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலாக கர்ம வினை என்று ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நாம் கொண்டு வந்திருக்கிறோம், கொண்டு செல்ல போகிறோம், அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கர்ம வினைன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை நமக்கு வழங்குவது. இப்ப பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு யோகமான நேரமா இருக்குங்க. அந்த கர்ம வினைதான் அந்த யோகமான நேரத்திலும் யோகமான பலன்களை நமக்கு கிடைக்காத வகையில் தடை போட்டுவிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறைவான பலன்கள் கிடைக்கும். அதற்கு சின்ன உதாரணம் தான், ஒரே நேரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், ஒரே நிமிடத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், ஒருவர் உச்சத்தில் இருக்கின்ற நிலையும் மற்றும் ஒருவர் வேறு ஒரு தளத்தில் இருக்கின்ற நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர்களால், கற்று தேர்ந்தவர்களால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை துல்லியமாக அறிய முடியும். அப்போ சூட்சமங்கள் நிறையவே இருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு ராசியினருக்கும் பாதகாதிபதி என்பவர் யார், மாரகாதிபதி என்பவர் யார் என்பதை ஒவ்வொரு ராசியினருக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, குரு திசை வந்தாச்சு, சுக்கிர திசை வந்தாச்சு, இந்த திசை அப்படி அள்ளி கொட்ட போகுது, யோகமா இருக்க போகுது. ஆனால் இந்த திசை உங்களுக்கு யோகமாக இருக்குமா, எதிர்மறையாக இருக்குமா என்பதை உங்களுடைய இந்த பாதகாதிபதியினை வைத்தும் மாரகாதிபதியினை வைத்தும் தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த திசை நடத்துபவர் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். ஒரு தசாநாதனை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு தசை அப்படியே மாறுகின்ற போது, ஒரு தசை முடிந்து மற்றும் ஒரு திசை தொடங்குகின்ற போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றம் பெறுகிறது. பலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். மிக மிக நல்ல ஜாதகங்கள் தசாபுத்தி மாறுகின்ற போது அந்த அவருடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாற்றம் பெற்று விடுகிறது. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், எதுவுமே நாம கிடையாது, எல்லாவற்றுக்கும் காரணம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. அப்ப 9 கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பாதகாதிபதியாக வருகிறார், எந்த கிரகம் மாரகாதிபதியாக வருகிறார், எந்த கிரகம் அஷ்டமாதிபதியாக வருகிறார், இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நான் ஒவ்வொரு ராசியா பேசிக்கிட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு ஸ்திர ராசி சிம்ம ராசி, நெருப்பு ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பாதகாதிபதி யார் என்பதை முதலில் நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசினர் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்கு யார் பாதகாதிபதினா, 9ஆம் அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி சொல்லல, 9ஆம் அதிபதியான செவ்வாய். அப்போ பொதுவாகவே சிம்ம ராசினருக்கு தந்தையுடன் ஒரு இணக்கம் என்பது இல்லாத நிலை இருக்கும். பாதகாதிபதியே தந்தை தான். முடிஞ்சு போச்சுங்களா? செவ்வாய் திசை வருகிறதா, செவ்வாய் திசை யோகமான நிலையில் யோகமான இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரா? விருட்சகத்தில் சஞ்சரிக்கலாம், மகரத்தில் சஞ்சரிக்கலாம், மேஷத்திலும் சஞ்சரிக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கின்ற பலன்கள் எந்த அளவில் இருக்கும் என்பதை இந்த ஒரு ஸ்கேலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பாதகாதிபதி உங்களுக்கு செவ்வாய். சரி, மாரகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் இடத்திற்குரிய அதிபதியான சுக்கிரன். யாருக்கு? சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன், 8ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு, அஷ்டமாதிபதியும் குருதான். யாருக்கு? சிம்ம ராசினருக்கு அஷ்டமாதிபதியும் குருதான். அப்போ சகாயஸ்தானம் ஒன்று, அஷ்டமஸ்தானம் ஒன்று. சுக்கிர திசை நடக்கின்ற போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குரு திசை நடக்கின்ற போதும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கண்டத்தையாவது தாண்டி விட்டு வந்தாக வேண்டும் இந்த 2 திசைகளில். சரி, இது பொதுவான ஒரு விதி. சிம்ம லக்னத்தில் பிறந்தால் பாதகாதிபதி செவ்வாய், மாரகாதிபதி சுக்கிரனும் குருவும் என்பது பொதுவான விதி. அப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த தசாபுத்தி என்பது நிச்சயமாக வரும்.
வாழ்கின்ற காலகட்டத்தில் இந்த திசாபுத்தி என்பது நிச்சயமாக வரும். அது வருகின்ற காலகட்டத்தில் எப்படி பலன்கள் இருக்கும் என்பதற்கு ஒரு மேலோட்டமான படப்பிடிப்பை தான் சொல்லணும். சரி, இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், செவ்வாய் திசை நடைபெறுகின்ற காலகட்டத்திலும், செவ்வாய் புத்தி நடைபெறுகின்ற காலகட்டத்திலும், செவ்வாய் புத்தி எந்த திசையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் புத்தி அங்கு வரும், செவ்வாயுடைய அந்தரம் வரும். அந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு பாதகமான பலனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பாதகாதிபதி போயிட்டு 1 நம்முடைய சுய லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், திரிகோண ஸ்தானங்கள், இந்த 3 இடங்களில் அமர்கின்ற போது பாதகாதிபதி செவ்வாய் சிம்மத்திலோ, அதற்கு 5ஆம் இடமான தனுசுவிலோ, 9ஆம் இடமான மேஷத்திலோ சஞ்சரிக்கின்ற நிலை கொண்ட ஜாதகர்களுக்கு அதிகபட்சமான நெருக்கடிகள், பாதகங்கள் செவ்வாய் திசை நடைபெறுகின்ற காலகட்டத்தில், செவ்வாய் புத்தி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா கேந்திர பலம் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4 இடங்களும் கேந்திர ஸ்தானங்கள் ஜாதகங்கள். இந்த கேந்திர இடங்களில் போய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ செவ்வாய் அமர்ந்து விட்டார் என்றால், பொதுவாகவே பாதகாதிபதி இந்த கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டார் என்றால் பலன்கள், நெருக்கடிகள் அதிகபட்சமாக இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து லக்னாதிபதி சிம்ம லக்னம், நீங்க இல்ல சிம்ம ராசியினர், உங்கள் லக்னம் என்பது ஒன்று இருக்கும். அந்த லக்னாதிபதியை விட இந்த பாதகாதிபதி வலிமை மிக்கவராக இருந்தால் அப்போ கடுமையான, நெருக்கடியான, இக்கட்டான பலன்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கும் மேலாக ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் திசை நடைபெறுகின்ற காலகட்டத்தில் தான் நமக்கு சங்கடங்கள் வரும். செவ்வாய் புத்தி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் சங்கடம் வரும், பாதகங்கள் உண்டாகும், ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அதோட முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா முடியல. செவ்வாய் எந்த வீட்டில் போய் உட்காருகிறாரோ, எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ, அந்த இடத்தின் அதிபதியின் தசாபுத்தி காலத்திலும் பாதகமான பலன்கள் என்பது அதிகபட்சமாக இருக்கும். இந்த பாதக அதிபதி போயிட்டு எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார். இதுதான் நீங்க ரொம்ப ஜாதகத்துல கூர்ந்து பார்க்க வேண்டியது. நமக்கு நல்ல நேரம், கோச்சாரம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பாதகாதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்கிறார், அவருடைய தசாபுத்தி நடைபெறுகிறதா, அதையும் நீங்க பார்க்கணும். அடுத்து இந்த 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களிலும் இந்த பாதிப்பு என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். இந்த பாதிப்பு பாதகாதிபதியால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகபட்சமாக இருக்கும், மாரகாதிபதியால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகபட்சமாக இருக்கும். துல்லியமா நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த காலகட்டம் நமக்கு எதிர்மறையான காலகட்டம், எந்த காலகட்டம் நமக்கு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும், இதில் இருந்து எப்படி விடைபெறுவது, வெளியில் வருவது. இப்ப ஜாதகத்துல நிறைய கோளாறு இருக்குங்க. ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா எந்த ஜாதகமும் பரிபூர்ணமான சொல்லுவாங்கல்ல, இது சுத்த ஜாதகம், சுத்த ஜாதகம்னு. சுத்த ஜாதகம் என்பது பிறப்பெடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ராமர் மனிதராக பிறந்த போது கூட ஒரு தோஷத்தோடு தான் பிறக்கிறார். எந்த ஒரு மனித பிறப்புமே தோஷங்கள் இல்லாமல் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. யோகங்கள் இருக்கும், தோஷங்கள் இருக்கும், திதி சூனியம் இருக்கும். இது போல பாதகாதிபதி, மாரகாதிபதி திசைகள் நடைபெறும் காலகட்டம் நெருக்கடிகள் கொடுக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் சரி, பாதகாதிபதி சொல்லியாச்சு. இந்த பாதகாதிபதி திசாபுத்தி காலத்திலும், திரிகோணத்திலும், கேந்திரத்திலும் சஞ்சரிக்கின்ற காலங்களிலும் அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பாதகாதிபதி அந்த இடத்தின் அதிபதியுடைய காலகட்டத்திலும் பாதக பலன்கள் ஏற்படும். சரி, இதற்கு ஒரு விமோசனம் இருக்கும்ல, விதி என்றால் விமோசனம் உண்டு. அந்த விமோசனம் என்ன? பாதகாதிபதி எங்க இருந்தால் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3-4 இடங்களுமே பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க.
இந்த இடங்களில் இந்த பாதகாதிபதி அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அவரால் பாதகமான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்க முடியாது. அங்கே ஒரு விதிவிலக்கு வருது பாருங்க. அவர் கெட்டவர் தான், கெடுப்பார் தான், அமர்ந்த இடங்களை பார்க்கணும். 3, 6, 8, 12 அமர்கின்ற போது அவர் யோக பலன்களை கொடுத்தாகணும் பாதகாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் நீச்சம் பெற்றிருந்தாலும் பாதகம் ஏற்படாது. யாரு? செவ்வாய் அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் நீச்சம் அடைந்திருந்தாலும் பாதகத்தை அவரால் ஜாதகருக்கு வழங்கிட முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கிரகங்களில் வலிமையான கிரகம்னு பாத்தீங்கன்னா ராகு கேது மட்டும்தான். வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவது ராகு கேது தான், எல்லோருடைய வாழ்க்கையுமே. அப்போ ராகு கேதுடைய சாரம் இருக்க இல்லையா, நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர சாரங்களில் போய் இந்த பாதகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் பாதக பலன்களை செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. லக்னாதிபதி வலிமை பெற்றாலும், பாதகாதிபதியை விட லக்னாதிபதி வலிமை பெற்றாலும் பாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படாது. இது 2 பக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், சிம்ம ராசினரான உங்களுக்கு அமர்ந்த இடத்துடைய நிலை என்ன, அவருடைய காலகட்டம் என்பது பாதகமான காலகட்டம், பாதகமான பலன்களைத்தான் ஜாதகருக்கு கொடுக்கும். அவர் அமர்ந்த வீட்டின் அதிபதியுடைய காலகட்டத்திலும் தசாபுத்தி காலகட்டத்திலும் பாதகமான பலன்கள் தான் ஏற்படும். அதே நேரத்தில் அதற்கு விதிவிலக்கும் இருக்கிறது. அந்த விதிவிலக்கை தெரிந்து கொள்கின்ற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாயால் பாதகாதிபதியால் பாதகத்தை ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்த முடியாதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கை தேர்ந்த ஒரு வல்லுநரால் ஜாதகத்தை அலசி ஆராயும் போதுதான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக பார்த்து சொல்பவர்களால் இந்த உண்மைகளை கண்டறிய முடியாது. மேலும் ஒவ்வொரு ராசினருக்கும் இது போன்ற தகவல்களை வழங்கிட இருக்கிறோம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.